Okay, good morning, good afternoon student. Now we are going to 10th standard unit 4. Today conduct topic வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது distinction of the Soviet Union அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். லாஸ்ட் previous classல வந்து பாத்தீங்கன்னா fall of Berlin Wall and end of the Cold War era அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது ஜெர்மனியுடைய என்ன சொல்றாங்க, ஜெர்மனியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுவரை வந்து எழுப்புதல். எதுக்கு? மேற்கு ஜெர்மனிக்கும் கிழக்கு ஜெர்மனி இடைப்பட்ட என்ன சொல்றாங்க, எல்லா ஒரு தகவல் தொடர்பை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினாங்க. மேலும் என்ன பண்றாங்க, அது மக்களால் ஒன்று கூடி அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு ஏற்பட்டு என்ன சொல்றாங்க, அந்த சுவரை வந்து தகர்த்தெறிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வாரனுடைய முடிவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இருந்த ப்ளூ கலர்ல ஹெல்மெட் கோல் சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சான்சலர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேந்தகர், ஒரு தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹெல்மெட் கோல், தலையில மாற்ற ஹெல்மெட் இல்ல, அவங்க பேர் சரிங்களா, ஹெல்மெட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல of West Germany from 1982 to 1990 and played of the crucial role in integrating of East Germany in West Germany in 1990. It thus became the first chancellor of the uniform Germany after further 5 years of divisions. With the French president Mitterrand, Kohl was the architect of the Maastricht Treaty, which established the European Union EU, the euro currency. சரிங்களா, அதாவது மேற்கு ஜெர்மனியுடைய முக்கியமான ஒரு வேந்தராக, சான்சலர் வேந்தகராக வந்து பார்த்தீங்கன்னா 1982 வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 1990 வரை 1990 வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கோல் என்பவர் வந்து கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னா 1990 வந்து இணைக்க மிகப்பெரிய பங்காற்றினார். ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார். யாரு? ஹெல்மெட் கோல். ஸோ இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒன்றுபட்ட ஜெர்மனி என்ன சொல்றாங்க, ஜெர்மனியுடைய ஒரு முக்கியமான வேந்தகராக மாறினார், ஒன்று செய்யப்பட்ட வேந்தகராக மாறினார். அவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மின்ட்ரோடோ இணைந்து மற்றும் மார்க்சிஸ்ட் ஒப்பந்தத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒருங்கிணைந்த ஐரோப்பாவிற்கும் யூரோ பணம் உருவாக்குவதற்கும் வித்திட்டார். யூரோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல அது கொடுத்துருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிஸ்டிங்ரேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா, சோவியத் நாட்டினுடைய பிளவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுல in 1917 and early 1980 Soviet Union continued to retain a strong and dominated position of international political. However, its economy was unable to match the productive capacity of the first world. In 1985, Mikhail Gorbachev took over the head of the USSR. Gorbachev spoke about the need of the openist glasnost as the reform of the Perestroika, but is the commitment to the reform of the part of the position within the ruling of Communist Party did not to have a much of the resource available in USSR. In the middle of the 1980s, about the third of the total GDP was given to the military. In order to maintain the party with the US, the context of the President Reagan started was the program. They became a necessary of the Soviet Union to allocate more than funds of the military. The increase the military budget for the starting of the Soviet economy. அதாவது கண்ணா, உலக அரசியல் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா 1970 இருந்து மேலும் 1980 வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் பகுதியில் சோவியத் நாடு மிகுந்த செல்வாக்கோடு திகழ்ந்தது. மேலும் அதன் பொருளாதாரம் நலிவடைந்து காணப்பட்டது. முதலாம் உலக நாடுகளுக்கும் ஈடு கொடுக்க முடியாமல் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்ல்டு லெவலில் இருக்கிற சொல்றாங்க யூனிக் பவர் கொண்ட நாடுகள் கூட ஈடு கொடுக்க முடியல, கம்பேரிசன் பண்ண முடியல. மேலும் அந்த நாட்டினுடைய அதிபராக மிக்கல் கோபர்சேவ் என்பவர் 1985 ஆண்டு பதவியேற்றார். மேலும் இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா கோர்பக்ஸ் வெளிப்படைத்தன்மையை கொண்டவராக இருந்தார். மேலும் சீர்திருத்தங்கள், அதாவது பிரிஸ்டோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பிரிஸ்டோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பிரிஸ்டோய்கா வெளிப்படை சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றி வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் அவரது சீர்திருத்த முயற்சிக்கு ஆளும் பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கிளப்பியதோடு அதற்கு தேவையான வளங்களை சோவியத் நாட்டில் இல்லாத நிலைமையும் வந்து இருந்தது. மேலும் இது உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 ஜிடிபி அப்படின்னு சொல்லி சொல்றல, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தல, அதுதான் சரியா. உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 1980 வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்திற்கு ஒதுக்கீடாக செய்யப்பட்டது. மேலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அதிபரான ரீகனினுடைய என்ன சொல்றாங்க, வான்வெளி போராட்டத்திற்கு ஈடு செய்ய சோவியத் நாட்டிற்கு அதிக அளவு நிதி தேவை ஏற்பட்டது. இதன் மூலமாக இராணுவ செலவினங்களின் அதிகரிப்பு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேற்கொண்டு சிரமத்தில் ஆழ்த்தது. என்ன சொல்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்போது இராணுவத்துக்கு அதிகமான செலவு பண்ணிடுறாங்க.
நாட்டினுடைய மக்களுடைய நலனை கருதாமல் என்ன பண்ணுறாங்க, நாட்டினுடைய பொருளாதார தேவைகளும் நம்மளுடைய பொருளாதார நிலைகளையும் கருதாமல் என்ன பண்ணுறாங்க, ராணுவத்துக்கு அதிகமாக செலவழிச்சிடுறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி நெருக்கடி அதிகமாக ஏற்படுது. டிமாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, டிமாண்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஏன் சார் டிமாண்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா மணியை எடுத்து போயிட்டு ஆர்மியில் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, பொதுமக்கள் பெருமளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. Okay, next paragraph. The year of 1980 saw the first mass product of the first American and then of the Platic state, yearly Soviet region of the US of several repressive. The equal of such uprising. Uprising means valarchi perudal. Growth wave of the cold not a take resource of the brutal measures. The Chernobyl disaster of the major accident of the nuclear plant of the Ukraine in 1986. The another below. Gobrev of the made move to the stabilities of the position by reliance of conservation force of 1989 and 1991. But on each occasion there was interpreted of the massive minus of strike which of the came close to the cripple the countries annex the supplies அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நிலையில் வந்து வலுவிழந்தது எது, சோவியத் யூனியனுடைய பவர், யூனிக் பவர். இது பொருளாதார சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோப்ரேசேவ் என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து கடுமையான நடவடிக்கை வந்து மேற்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, மக்களிடையே அதிகமான வந்து ஒரு ரூலை வந்து போட முடியல. மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்னோபில் என்கின்ற ஒரு பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சோர்னோபில் என்ற ஒரு பேரழிவு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்க, உக்ரைனில் 1988 வந்து நிகழ்ந்த அணுக்கசிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, அந்த நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அணுக்கசிவு, அதனால் ஏற்பட்ட கடும் பாதிப்பும் வந்து ஒரு பேரடியாக வந்து சோவியத் யூனியனுக்கு இருந்தது. மேலும் 1989 1991 வந்து பார்த்தீங்கன்னா நிலை சமாளித்து தன்னுடைய நிலையை வலுப்படுத்த கோப்ரேசேவ் வந்து முயன்றார். மேலும் அதனால் நாட்டில் ஏற்பட்ட ஆற்றல் பற்றாக்குறையாலும் வந்து நெருக்கடியை சந்தித்தது சோவியத் யூனியன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம், தி ஈஸ்ட் யூரோப்பியன் கம்யூனிஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த அண்டர் சோவியத் அம்ப்ரெல்லா were also deprived of the economical social crisis. Global decision of the loss of the Soviet control of countries Eastern European created the independence democratic movement, a series of workers strike, undermined of communist regiments, first Poland and then the Hungary. They have a domestication that swept East Germany lead to the demolition of the Berlin Wall in 1989. சோவியத் நாட்டினுடைய அரவணைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த கிழக்கு ஐரோப்பிய பொது உடைமை நாடுகளும் மிக கடுமையாக பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடியை எதிர்கொண்டது. இந்த நாடுகளுடைய மீது சோவியத் கொண்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்க்க கோப்சேவ் என்ன பண்றாரு, முடிவெடுத்தார். அங்கே சுதந்திரத்தை அதிகமாகவும் ஜனநாயகத்தை நெருங்கியும் வந்து பார்த்தீங்கன்னா நகர்வாக ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டே வந்து அவங்களுடைய மூவ் இருந்தது, நகர்வு இருந்தது. மேலும் தொழிலாளர்களுடைய தொடர் போராட்டம் பொதுவுடைமை ஆட்சியை வந்து என்ன சொல்றாங்க, போலாந்திலும் அதன் பின்பு ஹங்கேரியிலும் வந்து அசைக்க துவங்கின. மேலும் 1989 அலைக்கடல் போல் திரண்ட மக்கள் சொல்றாங்கல்ல, வடிவில் சொல்ற மாதிரி அலைக்கடல் போல் திரண்ட மக்களினுடைய நிலைகள் எப்படி இருந்தது, அதை எதிர்க்க முற்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன கொடுத்துருக்கோம், பிரிஸ்டோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. Refer to the program introduced by the Mikhail Gorbachev in last 1980 restricted Mikhail Gorbachev in 1980 restructure of Soviet economical political system along with the policy of Glasnost. The openness of Piroshkia was the intent of the inexistent Soviet economical with the lagging behind the development countries of the capitalist world அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸில், பிரெஸ்டோக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கப்பட்ட ரீகன்ஸ்ட்ரக்ஷன், மறுசீரமைக்கப்பட்ட மிக்கைல் கோபசேவ் சோவியத் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பதற்கு உத்தரவிட்டார். மேலும் 1980 வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வாக அது இருந்தது. மேலும் முன்னேற்றத்திற்கு சோவியத் பொருளாதாரம் ஈடு கொடுக்கும்படி வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு புத்துணர்வு ஊட்ட வெளிப்படைத்தன்மையும் மற்றும் கொள்கையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோக்கியா வந்து அறிமுகம் செய்தார். நெக்ஸ்ட் கிளாஸ்னோஸ்ட் openness அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. was a policy of the ideologically openness of introduced by the Mikhail Gorbachev along with the Piroshk
in 1980 under Gladstone of the more opinist witnesses who had been censored of the earlier replied of there was escape of the criticisms of political government. அதாவது என்ன சொல்கிறாங்க, வெளிப்படைத்தன்மை என்ற ஒரு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா மிக்கேல் கோப்ஸே வந்து என்ன சொல்கிறாங்க, பிரிஸ்டோக்கோடு இணைந்து அறிமுகம் செய்யப்பட்டது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது எழுத்தாளர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுதையும் தளர்த்தி அரசையும் அரசியலமைப்பையும் விரிவாக்க செய்ய உரிமை வழங்கியது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே திருப்பிக்கிங்க. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார் யார் கொடுத்துருக்காங்க, எல்சினும் கோர்பசேவும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்சினும் கோர்பசேவ் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் பேராகிராஃப் அது முடிச்சிடலாம். Yeltsin was the first Earl of Gorbachev, however, as the mayor of Moscow. Yeltsin won greatest popularity of the champions of political and economical freedom with the Gorbachev introduced of the democratic election of the Soviet parliament. Yeltsin was the return of the power. However, the overwhelming the support of Moscow constituency of 1989, the following year of the elected president of the Russia of the Gorbachev objective. President Yeltsin advocated of the greater autonomy of the Russian Republic with the exclude of the presidential system that would allow the growth of independence of parliament அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கண்ணா. எல்சின் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சேனுடைய நண்பராகவும் மேலும் இருந்தார். மேலும் மாஸ்கோ நகரின் மேயராக இருந்த அவர் என்ன சொல்கிறாங்க, அரசியல் மற்றும் பொருளாதார சுதந்திரத்தை வந்து ஆதரித்தார். மேலும் இதன் மூலமாக உலக புகழ் பெற்றார். சோவியத் பாராளுமன்றத்திற்கு 1989 வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி குரோப்சேவ் நடத்திய தேர்தலில் மாஸ்கோ தொகுதியில் போட்டியிட்ட அவர் மாபெரும் வெற்றியை பெற்று அதிகாரத்தை திரும்பி பெற்றார். இதனால் அடுத்த ஆண்டு கோப்சேவினுடைய எதிர்ப்பையும் மீறி அவர் ரஷ்யாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரஷ்ய அரசினுடைய தன்னாட்சியை வலிமையும் பார்த்தீங்கன்னா அவர் பாராளுமன்றத்திற்கு கட்டுப்படுத்த முடியாத முழு நிர்வாக பொறுப்பையும் கையாளும் அதிபர் முறையை வந்து முன்வைத்தார். ஓகே, நெக்ஸ்ட் அந்த கீழே பேராகிராஃப்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. Subsequently into the regiments of the Czechoslovakia followed by the Bulgaria fell. An attempt by the Romania Nicolas causes to the resisted wave of change by the shooting down demonstrated of the end of the execution. From the Yukon, December 1989, under the command of the own general, the televised image of the shooting and the fall of Berlin Wall galvanized the process of the breaking communist world in 6 months of the political map of the elf of Europe and been redrawn. திரும்ப வரைபெறுதல். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கிழக்கு ஜெர்மனியில் பெர்லினுடைய சோறு வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்தெரிக்க தொடங்கிய வந்து முக்கிய ஒரு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எதுலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1989 பார்த்தல அதனுடைய தொடர்ச்சி. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு, இதை தொடர்ந்து செக்கோஸ்லோவேக்கியாவிலும் பல்கேரியாவிலும் நடந்து கொண்டிருந்த ஆட்சிகள் சரிவு காணப்பட்டன. இதில் மேலும் ருமேனியாவினுடைய நிக்கோலோ சவுசெஸ்கோ உணவகங்கள் மீது துப்பாக்கியால் சட்டத்தை என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய சட்டத்தை தடுக்க சட்டத்திற்கு அகேன்ஸ்டாக செயல்படுவர்களை என்ன சொல்கிறாங்க, அவங்கள ஷூட் பண்ணாங்க, சுடுதலை ஏற்படுத்தினார்கள். இது டிசம்பர் 1989 அவர் தம் இராணுவ தளபதிகளை அவரே சுட்டு வீழ்த்து உத்தரவிட்டார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்லின் சுவருடைய முக்கியமான வந்து என்ன சொல்கிறாங்க வீழ்ச்சியும் பொது உடைமையும் உலகம் முழுவதும் வந்து என்ன சொல்கிறாங்க துண்டிக்கப்பட்டது. 6 மாதங்களில் பாதிப்பு ஐரோப்பியனுடைய அரசியல் வரைபடம் பெரும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டது. என்ன சொல்கிறாங்க, 6 மாதத்தில் ஐரோப்பிய நாடுகளுடைய ஒரு வரைபடத்தை வந்து மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்திட்டத்தினுடைய லாஸ்ட் பேராகிராஃபை பற்றி பார்க்க போகிறோம். கோப்சேவ் மேட் எ லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் த டேக் ஹேர்லி அகேன்ஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்லி டு பி எ சேலஞ்ச்டு பை த செகண்ட் கிரேட் minor strike in the 1991, the huge domestication of Moscow. In the response of the convention force is a government attempt to take hard a line without Gorbachev that the troops of Moscow stage groups held Gorbachev under the horse arrested by the other military units effort of the back them the result. Power fell off into the hands Boris Yeltsin or from to the back by the west. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, கோப்சே ஒரு அழுத்தமான நடவடிக்கையை இடையூறும் புரிவராக இருந்தார். அவர் மீது 1991 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மாஸ்கோ நகரை வந்து என்ன சொல்கிறாங்க அவர் தன்னுடைய ஆக்கிரமிப்பு உட்படுத்தப்பட்ட மேற்கொண்டார். இது 2வது தொழிலாளர் எழுச்சின்னு பெரும் சவாலாக வந்து உருவெடுத்தது. மேலும் அவர் அரசியலிருந்து பழமைவாத சக்திகள் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயன்றார். கோப்சேவை வீட்டுக்காவலில் வைத்து அந்த சக்திகள் என்ன சொல்கிறாங்க பல்வேறு துணையோடு மாஸ்கோவில் வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்தின. ஆனால் மற்ற படைப்பிரிவினர்கள் ஆதரவை பெற்ற முடியாமல் போனதால் என்ன சொல்கிறாங்க
மேற்கிந்திய நாடுகளின் பின்பலத்தோடு போரிஸ் எல்சின்ஸ் என்ற சீர்திருத்தவாதி ஆட்சியை வந்து கைப்பற்றினார். லாஸ்ட் பேராகிராஃப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெயின்டைன் 3 Baltic state and formed with the Soviet Union, there were a admitted of UN independent countries Estonia, Latvia, Lithuania in November 1991, 11 Republic, Ukraine, Georgia, Bulgaria, Armenia, Azerbaijan, Kazakhstan, Kyrgyzstan, Moldova, Turkmenia, Tajikistan, Uzbekistan, and announced the cession of the Soviet Union. Lances that declared that the world established the Commonwealth of Independent State of on 25th December. Gobse announced the resignation. For 6 days of Soviet Union continued the exchange of the named. Mainly on 31 December 1991, it was the formally dissolved the USSR on or more அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவதுக்கண்ணா இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மற்றும் பால்டிக் நாடுகள் சோவியத் ஐக்கியத்தை வந்து என்ன சொல்கிறாங்க விட்டு விலகி சென்றிருந்தது. மேலும் எல்டோனியா, லாட்வியா, லுத்வேனியா ஆகிய ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டது. மேலும் நவம்பர் 1991 வந்து பார்த்திங்கன்னா 11 குடியரசுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க சோவியத் ஐக்கியத்தில் இருந்து பிரிவதாக அறிவித்தது. அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் உக்ரைனு, ஜார்ஜியா, பெலாரஸ், ஆர்மேனியா, அசர்பைஜான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், மால்டோவா, துர்மேனிகிஸ்தான், திகிஜிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா சோவியத் ஐக்கியத்திலிருந்து பிரிவதாக அறிவித்தது. அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர நாடுகளாக ஒரு பொதுநல அமைப்பை வந்து என்ன சொல்கிறாங்க இவங்க பெற்றிருந்தார்கள். அதில் வந்து காமன்வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா கோப்சேவ் 25th December 1991 தனது ராஜினாமாவை அறிவித்தார். அவருடைய பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்களுக்கு சோவியத் ஐக்கியம் நீடித்தாலும் அது 1991 டிசம்பர் 31 வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் முழுமையாக கலைக்கப்பட்டது. இறுதியில் சோவியத் ஐக்கியமே இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு ரோல் வகித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோப்சே வந்து வகித்தார். இந்த லெசனில் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தோம். தி ஹிஸ்டரி ஆஃப் சைனா பிகம் த கம்யூனிஸ்ட் அண்ட் அஃபர்மெண்ட் த செகண்ட் வேர்ல்டு நரேட்டர் ஆஃப் த போர்ட்டியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆஃப்டர் ரிவல்யூஷன் 1911 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன கொடுத்துருக்காங்க 1911 ஏற்பட்ட புரட்சிக்கு பின் நிகழ்ந்த பொது உடைமை கட்சி சைனாவில் எப்படி இருந்தது. நெக்ஸ்ட் rivalry between US and USSR leading to the division of into the military of sign of NATO Warsaw Pact highlights அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அமெரிக்க ஐக்கிய நாடும் சோவியத் நாட்டிற்கு இடையே உருவான பகைமையும் உலக இரு நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பிரிவுகளாக பிரித்தமரும் அட்லாண்டிக் உடன்படிக்கை மற்றும் என்ன சொல்கிறாங்க வர்சா பேக்ட் போன்றவற்றை இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். Cold War development of the illustrate with the causes of Korean War, Cuban Missile Crisis, Arab Israel War, Vietnam War அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கொரிய போர், கியூபாவுடைய ஏவுகணை சிக்கல்கள், அரபு இஸ்ரேல் வார், வியட்நாம் போர்கள் போன்றவற்றை பனிப்போர் பின்புலத்தை பிடித்ததாக எவ்வாயம் வந்து என்ன சொல்கிறாங்க அதனுடைய ரோல் எப்படி இருந்தது, அதனுடைய காட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் லான்ச் ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ரெஃபரன்சிங் ஆஃப் த வியூ பாயிண்ட் ஆஃப் த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் ஆஃப் டிஸ்கிரைப், அதாவது 3ஆம் உலக நாடுகளினுடைய கருத்தில் வெளிப்படையாக அணிசர இயக்கத்தில் பற்றியும் எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பது லெசனில் நம்ம பார்த்தோம். Establishment of Council to European to act independently of the influence USS that later developed into the European Common Market into the European Union today is explained. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து வெளியே ஐரோப்பிய குழுவையும் ஏற்படுத்தி மேலும் என்ன சொல்கிறாங்க அதனுடைய நீட்சியாகவே பின்னர் ஐரோப்பிய பொதுச்சந்தையும் ஐரோப்பியாவுடைய இணைவும் ஏற்பட்டது தெளிவாக இந்த பாடத்தில் நம்மளுக்கு கூறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த லெசன் இதோடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி 5 பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 5 பற்றி பார்க்க போகிறோம். அது லெசன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் ரிலிஜியன்ஸ் ரிஃபார்மன்ஸ் மூவ்மெண்ட் இன் 19th century அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ.